ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே குற்ற வழக்கு இருக்குது, சிபிஐ வழக்கு இருக்குது. 12.5 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கினீங்க. டாஸ்மாக், இபி இங்கே நடந்த அனைத்து ஊழலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கார்ட்டல் வந்து பார்த்தீங்கன்னா நான் செந்தில் பாலாஜி தான் சொல்லுவேன். அந்த மாதிரி A1 ஹிஸ்ட்ரி ஷீட் ஊழல்வாதி தான் வந்து செந்தில் பாலாஜி. ஏன்னா எந்த டிபார்ட்மெண்ட்லயா உனக்கு கேஸ் இல்லாமல் இருக்கு அப்படின்ற அளவுக்கு நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து சிங்கப்பெண் படை ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் ரொம்ப கிளியராக என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து அது பாதிக்கப்படாதவனை நம்ம அரெஸ்ட் பண்ணிடக்கூடாதுங்கிறதுல கவனம் இருக்கு. ஏன்னா இது வந்து ரொம்ப சென்டிமெண்ட்டான ஒரு விஷயம், புரிஞ்சுங்களா? அந்த பெண்ணுக்கு வந்து அந்த குழந்தைக்கு வந்து யார் வந்து தொந்தரவு பண்ணியிருப்பாங்கிறது வந்து இன்னைக்கு நம்ம கெஸ்ஸே பண்ண முடியல. இவன் தான் சந்தேகப்படுற பர்சனை கூட நம்ம வந்து டக்குன்னு கிராப் பண்ண முடியாது. we want to have enough evidence to grab that person. பவர்ஸ் வந்து எல்லா போலீஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு போலீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக மாறிட்டாங்க, புரிஞ்சுங்களா? இதுதான் நம்ம ஆசைப்பட்டது. நம்ம வெள்ளக்காரன் இருந்தப்போ எப்படி போலீஸ் நம்மள என்ன அடித்தானோ அதே மாதிரி தான் எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தான். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே குற்ற வழக்கு இருக்குது, சிபிஐ வழக்கு இருக்குது. 12.5 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கினீங்க. நீங்கள் வாங்கின அத்தனை ஊழலற்ற அரசுனால தான் உங்களுக்கு வந்து சிபிஐ சார்ஜ் ஷீட் இருக்குது அப்படின்னு. ஸோ டாஸ்மாக்கு இந்த மாதிரி டாஸ்மாக், இபி இங்கே நடந்த அனைத்து ஊழலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கார்ட்டல் வந்து பார்த்தீங்கன்னா நான் செந்தில் பாலாஜி தான் சொல்லுவேன். 2 நாளைக்கு முன்னாடி வந்து அவர் வீட்டுக்கு வந்து ரைடு வந்துச்சு அப்படின்னாங்க. இன்ன வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆஃபீஸ்லேருந்து ரைடு வந்துச்சுன்னு ரொம்ப கிளாரிட்டியே இல்லை, ஓகேங்களா? கரூர் போலீஸார்னு சொல்லிட்டு ஒரு டிவியில் சொல்கிறாங்க, ஒரு போலீஸார் வந்து டிவிஎஸ்சின்னு சொல்கிறாங்க, ஒரு போலீஸார் சிபிஐ அனுப்பிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க, ஒரு போலீஸார் இடி அனுப்பிச்சிருச்சுங்கிறாங்க. அந்த மாதிரி A1 ஹிஸ்ட்ரி ஷீட் ஊழல்வாதி தான் வந்து செந்தில் பாலாஜி. ஏன்னா எந்த டிபார்ட்மெண்ட்லையா உனக்கு கேஸ் இல்லாமல் இருக்குது அப்படின்ற அளவுக்கு இருக்கிற ஒரு ஊழல்வாதி. இன்னைக்கு அவரும் அவர் தம்பியை வந்து தேடிட்டு இருக்காங்கன்னாங்க. அவர் தம்பிக்கு அதை என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் தெரியல, புரிஞ்சுங்களா? ஸோ எல்லாமே வந்து ஒரு இந்த 40 நாள் ஆட்சியில் வந்து நமக்கு நல்ல ஒரு மாற்றம் தெரிஞ்சிருக்கு, மக்கள்கிட்ட வந்து ஒரு நல்ல தெளிவு வந்திருக்கு. ஸோ இந்த ஈபின்றதுனால நான் ஒன்று சொல்கிறேன், எனக்கு என் மனசுக்கு தோணுன ஒரு எண்ணங்களில் மட்டும் சொல்கிறேன். நான் இன்றைக்கி வந்து காலையிலேருந்து பார்த்திங்கன்னா என் கோர்ட் ஒர்க் முடித்ததுலேருந்து, ஓகேங்களா, நம்ம இபிக்கு நம்ம எப்படி சப்போர்ட் பண்ண முடியும்? ஏன்னா 2 லட்சம் கோடி வந்து இபியோட கடனாக மட்டுமே இருக்குது அப்படின்றதுனால நான் யோசித்தேன், இந்த விண்டு மில்லு, ஓகேங்களா, அதாவது வீட்டுக்கு மேலே சின்ன விண்ட் மில் வச்சு நம்ம எலக்ட்ரிசிட்டி ப்ரொக்யூர் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம இந்த சோலார் பேனல் வழியாக நம்ம இது பண்ணலாம். ரெனியூபிள் எனர்ஜி, நம்ம வீட்டு குப்பையை வச்சே நம்ம கேஸ் செய்யலாம், புரிஞ்சுங்களா? இந்த மாதிரினா ஆல்டர்னேட்டிவ் ரெனியூபிள் எனர்ஜியை நான் வந்து தேடிக்கிட்டே இருந்தேன். இப்போ நம்ம வந்து என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி வந்து இபி வந்து நட்டத்தில் போகிறதுனால நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் கர்நாடகா மாதிரி இன்றைக்கி இடத்துல பார்த்தீங்கன்னா 20% ஆஃப் த எலக்ட்ரிசிட்டி ஹேஸ் டு பி கன்சியூம்டு ஒன்லி த்ரூ த சோலார். நீங்கள் வந்து பெங்களூர் நீங்கள் போயிருந்தீங்கன்னா தெரியும், ஓகேங்களா? நான் பெங்களூர் போனனால நான் சொல்கிறேன், எல்லாத்து வீட்டு மேலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஹீட்டர் இருக்கும். அதுவும் இல்லாமல் சோலார் வாட்டர் ஹீட்டர் 100% இருக்கும், ஓகேங்களா? இப்போ புதுசாக கட்டுற பில்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோராலஸ் வந்து பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் போட்டிருக்காங்க. அங்கே அடிக்கிற வெயிலோட நம்ம ஊரில் நிறைய வெயில் அடிக்குது. ஸோ இன்றைக்கி வந்து சோலார் பேனலு, இந்த விண்மில் டெக்னாலஜி, இது எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம அடையாறு பகுதியை சேர்ந்து தான் நம்ம இங்கே இருக்கிறோம். இப்போ இது வந்து அப்பார்ட்மெண்ட்டு. இப்போ அப்பார்ட்மெண்ட்டோட பொது கரண்ட்டு மட்டும், ஓகேங்களா, சோலார் வழியாக போச்சு அப்படின்னா வந்து இது நம்ம கவர்மெண்ட்டுக்கு நம்ம கொடுக்குற ஒரு சேவிங்கில், புரிஞ்சுங்களா? ஒரு தனி மனிதனுமே வந்து பார்த்தீங்கன்னா how we can do it with how we can support the government அப்படின்றத நம்ம யோசிக்கணும். ஆல்ரெடி வந்து ஒரு வெள்ளை அறிக்கையிலே பல்வேறு பூகம்பங்கள் வந்து வெடிச்சு சார், கிட்டத்தட்ட 13 லட்சம் கோடி. இப்போ மின்துறைக்குன்னு தனியாக வந்து ஒரு வெள்ளை அறிக்கையும் வெளியிடுன்னு சொல்லியிருக்காரு. இன்னும் அதில் எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் இடம்பெற போகுது அப்படின்றது. ஸோ மக்கள் இதெல்லாம் பார்க்கும்போது 5 வருஷத்துல நீங்கள் இவ்வளோ தானே பண்ணியிருக்கீங்களாடா அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் அப்பவே வந்துச்சு. இப்போ ஒவ்வொரு துறைக்கும் தனித்தனியாக அந்த வெள்ளை அறிக்கைன்றதை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, ஆக்சுவலாக மின்துறை வந்து முக்கியமாக கொடுக்க வேண்டியது சூழ்நிலைன்னு கேட்டிங்கன்னா, அதில் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 2 லட்சம் கோடி கிட்ட நம்மளோட கடன் இருக்கிறதுனால அதுக்கு கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வெள்ளை அறிக்கை கொடுக்கணும். துறை ரீதியாக எல்லா மினிஸ்ட்ரிலையும் கொடுப்பாங்களான்றது எனக்கு டவுட்டு தான், ஓகேங்களா? பட் ஆனால் அது கொடுக்கறது நல்லதுன்னு நான் சொல்லுவேன், புரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் ஒர்க்கிங் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா உண்மையிலே வந்து வரவேற்கத்தக்கது தான். ஏன்னா வந்து நாங்கள் ஆரம்பிக்கும் போது இதுலேருந்து தான் ஆரம்பித்தோம்.
அப்படிங்கிறத ஒரு தெளிவுபடுத்தி ஆரம்பிக்கிறது வந்து இட்ஸ் வெரி வெரி கிளியர். இன்றைக்கி வந்து அன்றைக்கி சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா குற்றச்செயல், இன்றைக்கி போஸ்கோ வழக்கு எல்லாமே சொல்லும் போது பார்த்திங்கன்னா மத்திய அரசின் க்ரைம் ரேட் ரெக்கார்ட்ஸ்லாம் எடுத்து இன்றைக்கி வந்து சூப்பராக வந்து பதிலில் கொடுத்தாங்க. புரிஞ்சுங்களா? ஏன்னா நீங்கள் ட்ரக் விற்க ஆரம்பிச்சிங்க, நீங்கள் ட்ரக் விற்கிறதுனால தான் வந்து இந்த மாதிரி ஆக்ட்னா வந்து இது. இப்போ இந்த நான் சொல்ல விரும்புகிறேன் மக்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த போஸ்கோனா என்னென்னா சின்ன மைனர் பிள்ளைங்கள மேலே வந்து இது பண்ணுறது, ஒரு பேட் டச் எல்லாம் பண்ணுறது வந்து இந்த போஸ்கோ வழக்கு, இது மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறதுக்காக. அந்த மாதிரி வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா குற்றவாளிகள் வந்து வெளியிலேருந்து இருக்க மாட்டான். புரிஞ்சுங்களா? முன்னு பார்த்தீங்கன்னா குற்றவாளிகள் வந்து இன்னர் சர்க்கிள்லே இருப்பான். நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து சிங்கப்பெண் படை ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் ரொம்ப கிளியராக என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து அது பாதிக்கப்படாதவனை நம்ம அரெஸ்ட் பண்ணிடக்கூடாதுங்கிறதுலையும் கவனம் இருங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப சென்டிமெண்ட்டான ஒரு இஷ்யூ. புரிஞ்சுங்களா? அந்த பெண்ணுக்கு வந்து அந்த குழந்தைக்கு வந்து யார் வந்து தொந்தரவு பண்ணியிருப்பாங்கிறது வந்து இன்றைக்கி நம்ம கெஸ்ஸே பண்ண முடியல. ஏன்னா வந்து அது கூட இருக்கிறவங்களா இருக்கலாம், ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளாக இருக்கலாம், மாமாவாக இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கலாம், குற்ற பின்னணி இல்லாதவங்க தான் இந்த வழக்கில்னா இருக்கிறாங்க. புரிஞ்சுங்களா? அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இஸ் டேக்கிங் சம் டைம். இதில் வந்து இப்போ மேஜராக நான் விசாரிக்கும் போது என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா, யாருக்குன்னா போதை பழக்கம் இருக்குது, ஏன்னா போதையில் செஞ்சிடுறாங்க, அவங்களுக்கே நினப்பு இருக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி ஒரு சில சினாரியோ கேசஸ்னால் இப்போ நாங்கள் பார்க்குறோம். ஆக்சுவலாக நம்ம இந்த கவர்மெண்ட் அமைஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த வெளிப்படைத்தன்மையாக வருது. ஓகேங்களா? ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், ரொம்ப டெக்னிக்கலாக இருக்குது. ஓகேங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தன் அரெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம தெரியாதனமாக போயிட்டோம்னா அவன் போய் சூசைட் பண்ணிக்கிட்டான்னா என்ன பண்ணுறது? ஸோ இது வந்து முள்மேல் போட்ட சேலைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது இவன் தான் சந்தேகப்படுற பர்சனை கூட நம்ம வந்து டக்குன்னு கிராப் பண்ண முடியாது. we want to have enough evidence to grab that person. அதுவும் நமக்கு தப்பான ஒரு விஷயம் தானே. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் வந்து நம்ம தமிழக அரசு நல்லா பண்ணுறாங்க. ஓப்பன் எண்டட் பவர்ஸ் வந்து எல்லா போலீஸுக்கும் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி போலீஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக மாறிட்டாங்க. புரிஞ்சுங்களா? இதுதான் நம்ம ஆசைப்பட்டது. நம்ம வெள்ளைக்காரன் இருந்தப்போ எப்படி போலீஸ் நம்மளை என்ன அடித்தானோ அதே மாதிரி தான் எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தான். இன்றைக்கி போலீஸ் வந்து நம்ம நண்பர் ஆகிட்டார். புரிஞ்சுங்களா? இதுதான் நான் பார்க்குற மாற்றம். இப்போ கண்டிப்பாக இன்ஸ்ட்ரக்ஷன் போயிருக்கும் இல்லை சார் முதல்வர் சைட்லேருந்து, மக்களோட ஃப்ரெண்ட்லியாக இருங்க, உங்களுக்கு நான் ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்குறேன், எந்த தப்பு நடந்தாலும் உடனடியாக இது பண்ணுங்க. இல்லை அது வந்து அப்சல்யூட்லி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எந்த கட்சிக்காரனும் ஸ்டேஷனில் போயிட்டு எதுக்கும் நிற்கிறது இல்லை. புரிஞ்சுங்களா? எதாக இருந்தாலும் இது பண்ணுறதில்ல. இப்போ நானே வந்து வழக்கறிஞராக நான் போவேன், சார் என்ன சார் செக்ஷன் என்ன சார் எது சார் அப்படின்னு சொல்லி கேட்போம். லாங் பேக் இப்போ நான் ஸ்டேஷன் சைடே போகிறது கிடையாது. புரிஞ்சுங்களா? அப்படியே இருந்தாலும் நம்ம போவோம், சார் இது என்ன சார் என்ன சார் இன்ஃபர்மேஷன் சொல்லி நோட் பண்ணிட்டு வந்துடுவோம். அது எப்போதுமே ஜென்ரலாக வந்து வழக்கறிஞர் கொடுப்பாங்க. இன்றைக்கி பொதுமக்களுக்கும் அதே மாதிரி நடக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ இந்த அமைச்சர்கள் மீது வழக்குகள் இருக்குது, விசாரணையும் நடத்தப்பட்டிருக்கு. ஆனால் அந்த விசாரணை மட்டுமே போயிட்டு சார், அதுக்கான ஒரு சொல்யூஷனோ இல்லை அரெஸ்ட்டோ இல்லை அந்த மாதிரி எதுவுமே நடக்கலையே அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல சார்? இல்லை சார், ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் அரெஸ்ட்டை வந்து நானே வந்து ஐ எம் அகேன்ஸ்ட் அரெஸ்ட். புரிஞ்சுங்களா? குற்றவாளிகள் இல்லை என்னன்னு கேட்டிங்கன்னா குற்றவாளிகளை நீங்கள் நிரூபிங்க. புரிஞ்சுங்களா? எப்போ நீங்கள் அரெஸ்ட் பண்ணணும்னு நான் சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா when he is trying to take your datas, when he is trying to break the evidence. புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி விஷயத்தில் தான் வந்து நீங்கள் அரெஸ்ட் பண்ணணும்னு நான் சொல்லுவேன். புரிஞ்சுங்களா? நான் வந்து இது இங்கே ஒன்று அங்கே ஒன்று நான் சொல்கிறது கிடையாது. புரிஞ்சுங்களா? இஃப் ஹீ இஸ் ட்ரைங் டு பிரேக் த எவிடன்ஸை, ஓகேங்களா, எவிடன்ஸை வந்து தடமுறை இப்போ எனக்கு தெரிஞ்சு கேட்டிங்கன்னா இந்த இபி வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லுவேன். அந்த அலுவலகத்துலேருந்து ஹார்ட் டிஸ்க் திருட்டு போனதுனால ஐ ஃபீல் இட் இஸ் கனெக்டட். கவர்மெண்ட் அதை ஃபீல் பண்ணுச்சுங்களா இல்லைன்னு தெரியல. உங்களுக்கு கனெக்டடாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணுவாங்க. பட் வித் ரிகார்ட் டு நேரு, ஓகேங்களா, நேரு வந்து பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் அந்த மாதிரி ஒரு அலிகேஷன் வராத போது தேவையில்லாமல் நம்ம அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் என்னோட, அதாவது அஸ் அன் அட்வொகேட்டாக என்னோட பார்வை. புரிஞ்சுங்களா? நான் வந்து நமக்கு வந்தால் ரத்தம் அவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னின்னு கிடையாது. புரிஞ்சுங்களா? நியாயமாக வந்து என்னவா இப்போ அவங்க வந்து எந்த எவிடன்ஸும் டேம்பர் பண்ணல அப்படின்னா வை டு அரெஸ்ட் தெம். புரிஞ்சுங்களா? அவங்களுக்கு கன்விக்ஷன் வாங்கி ஜெயிலில் போடுங்க, மொத்தமாக உள்ளுக்குள்ளே தள்ளுங்க. எதுக்கு வந்து உள்ளுக்குள்ளே வந்துட்டு அவன் 90 நாள் கழிச்சு பெயில் வாங்கிட்டு போயிட்டு இதுனா வந்து ஒரு இட் இஸ் நாட் அ குட் ப்ராசஸ் என்னை பொறுத்த வரைக்கும். வென் ஹீ இஸ் நாட் டேம்பரிங் த எவிடன்ஸ் allow him to be outside.
நீங்கள் சொல்கிறதுனா அவங்க கேட்குறாங்களா, போலீஸ் சொல்கிறதுனா வந்து அக்யூஸ்டு கேட்குறாங்களா, அக்யூஸ்டு கேட்குறாங்களா. இப்போ எல்லாருமே அக்யூஸ்டு தான், புரிஞ்சுங்களா. செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும், கே நேருவாக இருக்கட்டும், எல்லாமே அக்யூஸ்டு தான், புரிஞ்சுங்களா. அக்யூஸ்டு நீங்கள் சொல்கிறதுனா அக்யூஸ்டு கேட்குறாங்கன்னா டோன்ட் அரெஸ்ட் தம். இஃப் இஸ் டேம்பரிங் த எவிடன்ஸ் அண்ட் இஃப் தே கோன் டு டூ சம்திங் எல்ஸ் அப்படின்னா தென் அரெஸ்ட் தம். அதுதான் வந்து நான் வழக்கறிஞராக என்னோட பார்வை. அதை நான் என் பார்வையை நான் மாற்றிக்க மாட்டேன்.